மே 1 சித்திரகுப்தரை வணங்க மிக நல்லது. தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நம்மளுடைய பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், இந்த மாதிரியான எல்லா ஜென்மத்திலையும் செய்யக்கூடிய இல்ல செஞ்சு இருக்கக்கூடிய கர்மாக்களையும் அந்த தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள். ஏன்னா சித்திரகுப்தர் அவர் தான் நம்மளுடைய எல்லா கணக்குலையும் எழுதி தர்மராஜர் கிட்ட கொடுக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு ரொம்ப பிரசித்தமான ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. நம்ம பொதுவா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமா பிரசித்தமா கொண்டாடுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய கர்மாக்களை நிவர்த்தி பண்ணால் மட்டுமே நம்மளால அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம அந்த தெய்வத்தோடைய பாதத்துல போய் சரணாகதி ஆக முடியும். நமக்கு அதுதான் வேணும், அடுத்த ஜென்மம் வேணும்ன்ற அந்த ஒரு எண்ணங்களே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரத்துல சொல்லுது. எல்லாவித கர்மாவையும் இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சு இந்த ஜென்மத்தோட நமக்கு சம்பூர்ணமாயிட்டு அடுத்து சுவாமியோடைய பாதத்துல சரணாகதி ஆகணும் அப்படின்றதுக்காகவும் அம்பாலையும் சித்திரகுப்தரையும் பூஜாராதனை செய்யணும்னு நம்மளுடைய தர்மசாஸ்திரம் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது. பிரதானமா அம்பாளுக்கு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு முடிஞ்சவங்க சித்திரகுப்தரோட மந்திரம் தெரியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்றது ரொம்பவே விசேஷம். மந்திரத்தை சொல்றேன், எல்லாரும் அவசியம் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் லேகினி ஹஸ்தாய வித்மஹே பத்ரதராய தீமஹி தன்னோ சித்திரகுப்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை பௌர்ணமி அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு மாலையில சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சு மினிமம் 108, முடிஞ்சா 1000, முடிஞ்சா இன்னமும் கூட அதீதமா செஞ்சு நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவிலிருந்து வெளியே வரணும்னு நான் பிரார்த்தனை